சென்னையில கல்யாணம் ஆகி 2 வாடகை வீட்ல தான் இருந்தீங்க. அப்புறம் சொந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? பேலன்ஸ் பண்ணீங்க? அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பயம் இருக்கும் மனசில். எந்த பேக்ரவுண்டும் கிடையாது எனக்கு பல்லாவரத்தில். நானே சொந்தமாக வந்து டிரைவிங்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஆட்டோ ஒன்று 3 மாதம் ப்ரைவேட் ஆட்டோ ஒன்று வாங்கி ஒரே வீட்டில் கீழ் வீட்டில் ஒரு 4 வருஷம், மேல் வீட்டில் ஒரு 9 வருஷம், மொத்தம் 13 வருஷம் ஒரே வீட்டில் இருந்தோம். அது காரணம் சாதாரணமும் கிடையாது. என்கிட்ட வெறும் சைக்கிள் தான் இருந்தது. அதே போல் ஒரு வீட்டில் நம்ம இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கோம், புழங்குறோம். இப்போது ஒரு வீட்டில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வருஷம் வீடு காலி பண்ணுவாங்க, இல்லை 2 வருஷம் காலி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணால் பசங்களோட படிப்பு கெட்டு போகும். ஏன்னா இங்கே ஏன் அவ்வளோ நாள் இருந்தேன், 13 வருஷம் அங்கே எவ்வளோ பிரச்சனைலாம் ரொம்ப கிடையாது. எப்படி அங்கே இருந்தோம், எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்திருக்கும், அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணி இருந்தோம், அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நான் இது பண்ணேன்னா உங்களோட படிப்பு அந்த அட்மாஸ்பியர், அதை நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் தான் நம்மளுக்கு முக்கியம். அது வந்து பசங்களோட இதை நம்ம கேரியரை நிறைய கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் அங்கேயே இருக்கணும்னா நம்ம நல்லா எஃபர்ட் போடணும். எஃபர்ட்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிக்கிறோன்னா நாளைக்கு 110 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு நம்மளோட மூளையை வந்து நமக்கு சீவிக்கிட்டே இருக்கணும். சைக்கிள் தான் வச்சுருந்தேன். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை கரெக்டாக கொடுத்துருவேன். அந்த 13 வருஷம் வாடகை கொடுக்காத நாளே கிடையாது. கடனும் கிடையாது. அப்படின்னா கிடைக்கிற வேலை டிரைவிங் மட்டும் கிடையாது. எந்தெந்த வேலைலாம் நம்மளுக்கு செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சேன். நான் ஏன் 31 வயசு வரைக்கும் சைக்கிள் வச்சுருந்தேன்னா எனக்கு கடன் பிடிக்காது. கடன் பிடிக்காதனால என்ன ஆகுனா, எனக்கு நான் தேவையில்லாமல் பைக் அப்போலாம் 1000 ரூபா கொடுத்தாலே புதுசாக பைக் தருவாங்க இஎம்ஐயில். நான் வந்து வாங்கலை, சைக்கிள் தான் வச்சுருந்தேன். அதே போல் அந்த வீட்டில் நம்ம இருக்கும்போது ஹவுஸ் ஓனர்கிட்ட நம்ம எப்படி பழகுறோம், நம்மக்கிட்ட எப்படி பழகுறாங்க, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் நிறைய விஷயம் நம்மளை தாக்கும்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீட்டில் நான் 25-26 வயசில் நான் அந்த வீட்டுக்கு நான் போனேன். அப்போ என்னோடய வயசுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த வயசுலேருந்து 37 வயசில் நான் வெளியே வரேன்னா என்னை சுற்றி எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். ஸோ எவ்வளோ பெண்கள் இருப்பாங்க, எவ்வளோ லேடிஸ்கிட்ட நம்ம பழகுறோம், கல்யாணம் ஆன மக்கள் எவ்வளோகிட்ட நம்ம பழகிருப்போம். லேடிஸ்கிட்டலாம் அவங்ககிட்ட நம்ம எப்படி பழக்க வழக்கம் தான் அந்த வீட்டில் என்னை ரொம்ப நாள் இருக்க வச்சது காரணமே நம்மளோட பிஹேவி தான். அதாவது எல்லார்ட்டையும் பேசுகிறத விட பெண்கள்கிட்ட எப்படி பேசுகிறோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குடும்பஸ்திரீ தான். அவங்ககிட்டலாம் எப்படி பேசுகிறோம், அவங்கவுங்க ஒரு கேரக்டராக இருந்தாலும் நம்ம ஒரே கேரக்டராக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வீட்டில் நான் அவ்வளோ நாள் இருக்க முடிஞ்சுது. 2வது அவ்வளோ நாள் அந்த வீட்டில் நான் இருந்தாலும் அந்த வீட்டை நான் சொந்தம் கொண்டாட விரும்பலை. நம்ம எப்போ இருந்தாலும் அந்த வீடை விட்டு நம்ம காலி பண்ணிட்டு போகிறோன்னு இருந்தோம். எல்லா வேலையும் செஞ்சோம். இல்லை இதில் சொல்ல மறந்தது கோடி.